H2 சிறிது காலத்திற்கு முன் ஷீதல் என்ற பெண்மணி தனது மகன் மோஹித், மருமகள் மீரா மற்றும் மாமியார் சுதா ஆகியோருடன் வாழ்ந்து வந்தாள். மோஹித்தும் மீரா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். மீரா படித்திருந்தாலும் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றியவளாக இருந்தாள். ஷீதலுக்காக காலை உணவு மற்றும் மதிய உணவை தயாரிப்பாள். அனைத்து வீடு வேலைகளையும் முடித்துவிட்டு பின்னர் தனது அலுவலகத்திற்கு புறப்படுவாள். மீரா எவ்வளவு செய்தாலும் ஷீதல் எப்பொழுதும் அவளது வேலையில் குறை கண்டுபிடிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தாள். மீரா சொன்னாள், மாஜி, இன்றைக்கு உங்கள் விருப்பமான காய்கறி சமைத்துள்ளேன். தயவு செய்து அதை பாட்டியுடன் மதிய உணவுக்கு சாப்பிடுங்கள். சரி, வீட்டில் இந்த காய்கறிதான் இருந்தது என்றால் அதை தானே செய்ய வேண்டும். மீரா புன்னகைத்து தனது கணவருடன் வேலைக்கு சென்றாள். தனது மாமியார் சில வார்த்தைகளைச் சொன்னாலும் அவள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத கெட்டவரில்லை என்பதை மீரா அறிந்திருந்தாள். நாட்கள் இதேபோலே கடந்து சென்றன. விரைவில் மோஹித்தின் பிறந்த நாள் வந்தது. ஷீதல் நெருங்கிய நண்பர்களையும் குடும்பத்தினரையும் கொண்டாட்டத்திற்கு அழைத்தார். மேலும் மோஹித்தின் நலனுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்தார். அப்போது மீரா ஷீதலிடம் கேட்டாள், மாஜி, அனைவருக்கும் வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்யலாமா? ஓ, நீங்கள் இருவரும் நாளை விடுமுறையில் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தாமதமாக எழுந்து விருந்தை ரசிக்கலாம். இதற்கெல்லாம் தேவையில்லை. உணவு வீட்டில்தான் தயாராகும். மோஹித் பிறந்ததிலிருந்தே நான் இப்படித்தான் செய்கிறேன். ஒருமுறை கூட வெளியிலிருந்து உணவு வந்ததில்லை. எந்த வருடமும் அது நடக்காது. பின்னர் ஷீதல் தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். இந்த காலத்து பெண்களுக்கு எந்த வேலையும் செய்யத் தெரியாது. பணத்தின் மதிப்பும் தெரியவில்லை. தனது மாமியாரின் பேச்சைக் கேட்ட மீரா வருத்தப்பட்டாள். ஆனால் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அடுத்த நாள் அவள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்தாள். ஷீதலிடம் கேட்கிறார், இன்று நமக்கு தேநீர் கிடைக்குமா அல்லது தேநீர் இல்லாமலே சமாளிக்க வேண்டுமா? ஷீதல், பார்க்கிறீர்களா, மாலி, இன்று நாம் தேநீர் கேட்டாலும் அது கிடைப்பதில்லை. நான் எப்போதும் சொல்வேன், இந்த பெண் எந்த பயனுக்கும் லாயக்கில்லை. அன்பே, நீயும் இப்படித்தான் இருந்தாய். அவள் கொண்டு வருவாள். இன்று அவள் பிஸியாக இருக்கிறாள். அப்போது சமையலறையிலிருந்து மீரா பதிலளித்தாள், ஆமா மாஜி, கொண்டு வருகிறேன். மீரா தேநீரை கொண்டு வந்து ஷீதலிடம் ஒரு கோப்பையை கொடுத்துவிட்டு மற்றொரு கோப்பையுடன் மோஹித்தை எழுப்பச் சென்றாள். சுமார் 10 அல்லது 11 மணிக்குள் அனைத்து உணவுகளும் தயாராகவிட்டன. அர்ச்சகர் வந்தபோது மீரா ஒரு கணம் அமர்ந்தாள். அவரைக் கண்டதும் மீரா சொன்னாள், வரவேற்கிறோம் பண்டிட்ஜி, உள்ளே வாருங்கள். நான் மாஜியையும் மோஹித்தையும் அழைக்கிறேன். அதன்பின் விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். மீரா அனைவருக்கும் பரிமாறுவதில் பிஸியாக இருந்தாள். சிலருக்கு காய்கறி குழம்பு வேண்டும், மற்றவர்களுக்கு சாதம் அல்லது ரொட்டி வேண்டும். இவ்வளவு அதிகமான நபர்கள் மற்றும் மீரா மட்டுமே உதவிக்கு இருக்கும்போது அவள் அண்டை வீட்டு அத்தைக்கு பரிமாறத் தவறிவிட்டாள். தனக்கு ஏதேனும் தேவையா என்று மீரா வந்து கேட்பாள் என்று அந்த அத்தை ஷீதலிடம் சென்றாள். அவள் மீராவை பற்றி புகார் கூறத் தொடங்கினாள். உன் மருமகள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். நீ விஷயங்களை கையாண்டபோது மக்கள் எதற்கும் கேட்க வேண்டியதில்லை. என்ன சொல்ல, அது நடக்கும். பாருங்கள், எல்லாமே விதியில் இருக்கிறது. இப்பொழுது என் மருமகளைப் பாருங்கள். அவள் படித்தவனில்லை, ஆனால் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாகச் செய்கிறாள். இதை கேட்ட ஷீதல் சற்று கோபமடைந்தாள். மீராவை கண்டிக்கப் போகும்போது பாட்டி சுதா பேசினார். ஓ, நீங்கள்தான் உமாவா? உங்கள் மருமகள் உங்களை விட்டு பிரிந்து வாழ விரும்புகிறாள் என்று கேள்விப்பட்டேன். சுதா பாட்டி சொன்னதை கேட்டு உமா அத்தை அமைதியாகி மெதுவாக சாப்பிடத் தொடங்கினாள். பாட்டி சுதா ஷீதலை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றார். மாலைக்குள் அனைத்து விருந்தினர்களும் கிளம்பிச் சென்று விட்டனர். மோஹித்தின் நண்பர்கள் பிறந்த நாள் விருந்துக்கு வந்திருந்தனர். அதனால் மீரா அவர்களுக்கு பரிமாறுவதில் பிஸியானாள். அவள் நாள் முழுவதும் பசியாகவும் சோர்வாகவும் இருந்தாள். ஆனால் ஒருவர் கூட அவளை ஒருமுறை கூட கேட்கவில்லை. இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் போது ஷீதல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போது மோஹித் சொன்னான், ஹே மீரா, என் நண்பர்களுக்கு சில ஸ்டார்டர்கள் கொண்டு வா. பக்கோடா, சமோசா மற்றும் எல்லாவற்றையும். சீக்கிரம் வா. சரி சரி, சீக்கிரம். மீரா நொறுக்கு தீனிகளை எடுக்க ஓடினாள். அவள் பக்கோடா மற்றும் சமோசா கொண்டு வரும்போது மோஹித் சொன்னான், முதலில் என் நண்பர்களுக்கு குளிர்பானங்கள் கொண்டு வா. அவர்கள் இங்கு வருவது இதுதான் முதல் முறை. மீரா தன் நெற்றியிலிருந்து வியர்வையை துடைத்தாள். ஆம், சீக்கிரம் கொண்டு வருகிறேன். மீரா நொறுக்கத் தீனிகளை வைத்துவிட்டு கண்ணாடி குவளைகளில் குளிர்பானங்களை கொண்டு வந்தாள். ஆனால் அவளது கைகளிலிருந்த பழம் முழுவதும் நீங்கியிருந்தது.
அவள் மிகவும் சோர்வடைந்து போனாள். களைப்பினால் அவள் தட்டை கீழேயே போட்டுவிட்டாள். இதை பார்த்த மோஹித் சொன்னான், மீரா இந்த வேலையை கூட செய்ய முடியாதா? என் நாள் முழுவதும் நீ கெடுத்துவிட்டாள். அருவருப்பானது மீரா. மீரா தன் வியர்வையை துடைத்து உடைந்த கண்ணாடி துண்டுகளை சேகரித்து அமைதியாக அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினாள். அதுக்கப்புறம் நான் சொன்னது இதுதான். அவள் எப்படிப்பட்ட பெண் என்று அவளை பார்த்தவுடனே என்னால் சொல்ல முடிந்தது. ஆனால் நீ அவள் மீது பைத்தியமாக இருந்தாய். நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்திருந்தால் இந்த குழப்பத்தில் நாம் இருக்க மாட்டோம். அப்போது மோஹித்தின் நண்பர்களில் ஒருவன் சொன்னான், ஏய் மோஹித், உனக்கு கிடைந்துள்ள மனைவி எவ்வளவு மென்மையானவள். அவளால் ஒரு கண்ணாடியை கூட கையாள முடியவில்லை. அவள் எப்படி உன் வாழ்க்கையை சமாளிக்கப் போகிறாள்? நண்பர்கள் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினர். மோஹித் அமைதியாக இருப்பதை பார்த்த மீரா மிகவும் காயப்பட்டாள். அவன் அழுதுகொண்டே தன் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். திடீரென்று பாட்டி சுதா எல்லோரையும், குறிப்பாக ஷீதல் மற்றும் மோஹித்தையும் நோக்கி ஆக்ரோஷமாக கத்தினார். ஏய் மோஹித், கடவுளின் விருப்பத்தை பாருங்கள். மோஹித், நீ திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் உன் நண்பன் உன் மனைவியால் உன் வாழ்க்கையை சமாளிக்க முடியாது என்று இப்பதானே சொன்னான். அவன் யார்? இங்கு வரட்டும். யார் வாழ்க்கையை சமாளிக்க முடியாதென்று நான் சொல்கிறேன்? நான் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவள் அதிகாலை 4 மணி முதல் எழுந்திருக்கிறாள். அவள் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. பணிப்பெண்களுக்கு கூட உணவு பரிமாறினாள். ஆனால் தனக்காக எதுவும் இல்லை. இருந்தும் நீங்கள் எல்லாரும் அவளை சத்தம் போட்டேன் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். போதும், விருந்து முடிந்தது. எல்லாரும் வெளியேறுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் எதிர்மறையான எண்ணங்களை பரப்பாமல் இருக்க நினைவில் கொள்ளுங்கள். கிளம்புங்கள். இப்போது அனைவரும் அமைதியாக தங்கள் வீடுகளுக்கு கிளம்புகிறார்கள். சுதா ஷீதலிடம் சொன்னார், ஷீதல், உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது என்ன அற்புதமான விஷயங்களை நீ செய்தாய். நான் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது நினைவில்லையா? சாரி. இன்றைய உலகில் நீ அப்படிப்பட்ட ஒரு மருமகளை பெற்றிருக்கிறாய். அவளுக்காக நீ தினமும் நன்றி சொல்ல வேண்டும். மோஹித், மீரா உன் விருப்பம் இல்லையா? எனவே நீ அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போது ஷீதல் மற்றும் மோஹித் தங்கள் தவறை உணர்ந்தனர். மோஹித் மீராவிற்கு உணவு தயாரிக்க சமையலறைக்கு விரைகிறான். ஷீதல் மீராவின் அறைக்கதவை தட்டி மெதுவாக கேட்கிறாள், மீரா, தயவு செய்து எதையாவது சாப்பிடு. நாள் முழுவதும் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது. இன்று நான் என் மருமகள் மட்டுமல்ல, என் சொந்த மகளுக்கு உணவளிக்கப் போகிறேன். என்னை மன்னித்துவிடு கண்ணே. நான் எப்போதும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டேன். ஆனால் இனி இல்லை. இன்று முதல் நீ என் மகள். மீரா உடனே தன் மாமியாரை கட்டிப்பிடித்தாள். அன்றிலிருந்து காலை மற்றும் மாலை வேளைகளில் சமையலறையிலிருந்து சிரிப்பும் பேச்சும் எதிரொலித்தன. மீரா, மோஹித், சுதா மற்றும் ஷீதல் ஆகியோரின் வாழ்க்கை அற்புதமாக மாறியது. இந்தக் கதை கற்பிப்பது என்னவென்றால், மருமகள்களை